Hello friends, welcome to Pebbles. நான் உங்கள் கோபி சுதா. நம்ம இன்னைக்கு செய்ய போறது தினை சேமியா. அதாவது அணில் சேமியாலயே வந்து தினை சேமியா, கோதுமை சேமியா, அதே மாதிரி ராகி சேமியா நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது தினை சேமியா. சிறுதானிய வகைகள்ல வந்து தினை வந்து ரொம்ப முக்கியமானது. இப்போ வந்து நம்ம எப்படி செய்யறதுங்கறத பார்க்கலாம். நம்ம இன்னைக்கு தினை சேமியா எடுத்துக்கிறோம். இத வந்து ட்ரிங்கிங் வாட்டர் நம்ம ஊத்தி இருக்கோம். அதாவது மூழ்கிற அளவுக்கு நம்ம ஊத்திக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஏன்னா உப்பு வந்து இந்த தினை சேமியால நல்லா இறங்கிடும். இது வந்து கரெக்ட்டா ஒரு 3 மினிட்ஸ் வெச்சா போதும். நம்ம நார்மலா பார்த்தா என்ன பண்ணுவோம்னா எல்லாரும் வந்து இத வந்து அதாவது ஸ்டீமர்ல வச்சு செய்வாங்க. அதாவது இட்லி தட்டுல வேக வைப்பாங்க. அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. அவன் இருக்குறவங்களுக்கு அதாவது இட்லி தட்டு அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. நம்ம என்னன்னா இத தண்ணியை வடிச்சிட்டு அப்படியே வந்து நம்ம அவன்ல ஒரு 3 மினிட்ஸ் வெச்சாலே போதும். நல்லா வெந்துடும். அதுக்கு அப்புறம் நம்ம தாளிச்சுக்கலாம். இத நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ என்னன்னா உப்பு வந்து நல்லா இறங்கிடும் இதுல. அவ்வளவுதான். இது வந்து 1 நிமிஷம் ஆயிருக்கு. இன்னும் ஒரு 2 நிமிஷம் மட்டும் வெச்சுக்கலாம். அதுக்கு அப்புறம் தண்ணியை வடிச்சுக்கலாம். நீங்க 3 நிமிஷத்துக்கு மேல விட்டா என்ன ஆகும்னா கூல் மாதிரி ஆயிரும். அப்ப சேமியாவா நம்ம யூஸ் பண்ண முடியாது. இதுக்கு தாளிக்கிறதுக்கு என்னென்னன்னு பாத்துறலாம். இதுக்கு 2 பெரிய வெங்காயம் எடுத்துக்கிறேன். 3 பச்சை மிளகாய், ஒரு 5 முந்திரியை உடைச்சு வச்சிருக்கிறேன், கருவேப்பிலை. இஞ்சி வந்து ஒரு சிலருக்கு பிடிச்சதுன்னா நம்ம இஞ்சியும் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி பிடிச்சாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ரொம்ப சிம்பிளா தான் செய்ய போறேன். இதுக்கு 2 பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய், முந்திரி, கருவேப்பிலை அவ்வளவுதான். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அடுத்து என்னன்னா இது 2 நிமிஷம் ஆகட்டும். நல்லா தண்ணியை வடிச்சிட்டு அவன்ல எவ்வளவு நிமிஷம் வைக்கிறதுங்கறத நான் சொல்றேன். இப்போ என்னன்னா பாத்தீங்கன்னா கொஞ்சம் பொதன்னு வந்து மேலே வந்திருக்குது. இப்போ நம்ம தண்ணி அப்படியே கை வச்சு அப்படியே வடிச்சுக்கலாம். ஏன்னா இது வந்து அவன் பாத்திரம் தான். அதனால நம்ம வேற எதுலயுமே மாற்ற வேண்டியதில்லை. இது அப்படியே கை வச்சுட்டு அப்படியே தண்ணியை ஃபுல்லா வடிச்சுக்கலாம். இப்போ நம்ம தண்ணியை வடிச்சிட்டோம். அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா உதிரியா வரும். இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணலாம்னா நம்ம அவன்ல வச்சுக்கலாம். இது வந்து ஒரு 3 நிமிஷம் இருந்தாலே போதும். இப்போ நம்ம அவன்ல வச்சுக்கலாம். இப்போ நம்ம அவன்ல வச்சுட்டோம். இது வந்து 1 நிமிஷம், 1.5 நிமிஷம், 2, 3 நிமிஷம் நம்ம வச்சிருக்கிறோம். இப்போ ஆன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு. இப்போ தினை சேமியா பார்த்தீங்கன்னா நல்லா உதிரியா வெந்துருச்சு. இதை வந்து நம்ம ஆவியில வைக்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. இதுவே போதும். கரெக்டா 3 அல்லது 3 நிமிஷம் இருந்தாலே போதும். இப்போ வந்து நம்ம தாளிச்சுக்கலாம். இது ரொம்ப சிம்பிள் மெத்தட். ஈஸியாகவும் செய்யலாம். இதில் வந்து என்ன ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாயில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம கடுகு சேர்த்திக்கலாம். இந்த சேமியாவுக்கு வந்து ஒரு சிலருக்கு வந்து கடலைப்பருப்பு ஜாஸ்தி போடுறதுனால போட்டுக்கலாம். ஏன்னா சாப்பிட்றப்ப என்னென்னா கொஞ்சம் நரன்னு இருந்தால் நிறைய பேத்துக்கு பிடிக்கும். அதனால நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு, ஆல்ரெடி நம்ம நறுக்கி வச்சிருக்கிற பச்சை மிளகாய், வெங்காயம், கருவேப்பிலை, முந்திரியும் நம்ம இது கூடயே ஆட் பண்ணிக்கலாம். முந்திரி வந்து ஆப்ஷனல். முந்திரி நல்லா பொன்னிறம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம கருவேப்பிலை, பச்சை மிளகாய், 3 வெங்காயம், இதுக்கு வந்து நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு, 1/2 டீஸ்பூன்ல 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வெங்காயத்துக்கு அளவா நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமா மஞ்சத்தூள் வந்து ஆப்ஷனல் தான். வெங்காயம் இன்னும் கொஞ்சம் 30 செகண்ட் வரைக்கும் நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சிருக்கிற, அதாவது நம்ம அவன்ல வச்சு எடுத்து தினை சேமியாவை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம தினை சேமியாவை ஆட் பண்ணலாம். அப்படியே கொஞ்சமாக அப்படியே உள்ள தட்டிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திருப்பி ஆட் பண்ணிக்கலாம். நிறையா போட்டோன்னா என்ன ஆகும்னா இந்த வெங்காயம் வந்து நல்லா மிக்ஸ் ஆகாது. அதனால நம்ம பாதி போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு திருப்பியும் மீதியை போட்டுக்கலாம்.
இந்த மாதிரி ஒயிட்டாக இருக்கிறது வேறு எதுவும் இல்லை, அடியில் வந்து தண்ணி கொஞ்சம் இருக்கிறதுனால இந்த மாதிரி இருக்குது. இது வந்து நம்ம நல்லா வதக்கணுன்னா சரியாயிடும். நான் வந்து அளவு வந்து 2 பாக்கெட் போட்டிருக்கிறேன். இது வந்து 4 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். இது சிம்மில் வச்சுட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இது ஒரு 30 செகண்ட்ஸ் வந்து நல்லா பெரட்டி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுட்டு ஒரு 30 செகண்ட் வச்சுன்னா ரெடி ஆகிடும். நல்லா பெரட்டி விட்டுட்டோம். இதுக்கு என்னென்னா கொஞ்சமாக தண்ணி வந்து நம்ம தெளிச்சுக்கணும். அதாவது வறண்ட மாதிரி இருக்காது, சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ தினை சேமியா ரெடி ஆயாச்சு. இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். சுவையான தினை சேமியா ரெடி. நான் தினை சேமியா எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய குக்கிங் வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு திருக்குறள் வந்து நீங்கள் பார்க்கலாம். உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லித்தரலாம். பொறுத்தல் இறப்பினை என்றும் அதனை மறத்தல் அதிரினும் நன்று. ஒருவர் நமக்கு செய்த தீங்கினை பொறுத்து கொள்வது நல்லது, அதனினும் நல்லது அதனை மறந்து விடுவதாகும்.